சரியான ஊதாரியா இருப்பான் தெரியுமா? அவனுக்கு வந்து எவன் சேருவான்னு இந்த மாரி ஊதாரி தான் கூட இருப்பான். ஆமா இது அந்த யார் மாரி தான் சொன்னா? நம்ம எடுப்போம். ஏதோ ஒரு பேர் சொல்லாத ஒரு இது யார் சொன்னாது? இந்த ஒரு டைரக்டர் அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் நிறைய செஞ்சிருக்கிறாப்ல யாரோ சொன்னாங்க. யார் சொன்னாங்க? இல்ல சங்கீதா சொன்னாரு. சங்கீதாவே சங்கீதாவோட அறிக்கையில அந்த வந்துச்சு. டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகை ஒரு டைரக்டர் தம்பி ஸ்தானத்துல இருக்கிற டைரக்டர்னு அவங்க தான் சொன்னாங்க. வேற யாரும் சொல்லல. ஆமா. அந்த தம்பி இவர் தானா? வேற யாரா இருக்க முடியும்? இவரே தான். எங்க அண்ணனுக்கு தம்பி நான் தான் டைரக்டர் இவரு பண்ணுவேன். தான். இன்னொரு பேப்பர்ல கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அக்கிரன்ல ஏதோ ஒரு பேப்பர்ல வந்துச்சு. ஆமா ஆமா. அது இல்லாம இதுல இது வெளியில ஏதோ வானவில் நிறைய இருக்கோ? வானவில் நிறைய தெரியுற மாதிரி எங்க இருக்கு. அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன். அப்பவே டவுட் நிறைய வானவில் பிறக்கும்ட்டு. ஜெகதீஷுக்கும் அட்லிக்கும் போட்டி போல இருக்கு. யார் பண்றது? ஜிப்சி அவன் தான் ஸ்ட்ரைட்டா பையன்கிட்டே அடி வாங்கிட்டானே ஜிப்சி ஜெகதீஷ். அடி வாங்கினா நிக்கிறான் பாத்தீங்களா? அங்கதான் அவனுக்கு வாய் கோணி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க போட்டோ எல்லாம் பாருங்களா, வாய் கொஞ்சம் கோணி இருக்கிற மாதிரியே இருக்கும் பாத்தீங்களா ப்ரோ. இன்னொரு இதுல நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் சாப்பிட்டு அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது, யார் எப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி கூட இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவனுங்க மொத்தமா ஒரு கேங் பேங்க்னு இருப்பானுங்க. ட்ரக்ஸ போட்டுக்கின்னு பொண்ணு அதை பண்ணு இதை பண்ணு. எனக்கு என்னடா அது பெத்த பொண்ணு பட்டம் வாங்க போனுச்சு, அதுக்கு போகல. பெத்த பையன் வந்து இப்போ மொத படம் டைரக்ஷன் பண்றான், அட்லீஸ்ட் போய் ஒரு கிளாப்ஸ் அடிச்சு ஆரம்பிக்கல. கிளாப் எல்லாம் விடுங்க. அதே மாசம் ஜவானுக்கு ட்விட்டு போடுறான் கபிலனிவன். அவன் பையனுக்கு போடல கபிலனிவன். சொந்த கட்சிக்காரன் ஜிப்சி இன்னொன்னு மேட்டர் கேளுங்க. சொந்த கட்சிக்காரன் மாநாடுக்கு பந்தல் போடுறான், பந்தல் போட்டு யாகம் நடத்துறான். சார் என்னடானா இங்க வந்து அது என்ன நடிகை பூஜா வச்சேவா அது கூட உட்காந்துட்டு மாலை மாட்டிட்டு ஈன்னு இழிக்கிறான் ஆளு. நான் என்னத்த சொல்றது, அவன் சந்தோஷத்தை பாருங்களேன். அவன் தோல் மேல இப்ப ட்வீட்டா வந்திருக்கு, அவன் சந்தோஷத்தை பாருங்களேன். தோல் மேல கைய போட்டுட்டு அப்படி சந்தோஷமா வரான். ஏ அப்பா, முகத்துல பல்லு எல்லாம் இப்ப வாய்க்குள்ள பல்லு. கபிலம் ப்ரோ, அதுல அந்த மாநாடும் வழங்கல, அந்த மாநாடு நடத்தின கட்சியும் வழங்கல, அந்த படமும் வழங்கல. அவன் ஏதோ இல்லைங்க ஜிப்சி, கவனிச்சீங்களா? அவன் ஏன் அதை சந்தோஷப்படுறான்? அங்க யாரு வராங்க ஜிப்சி? அங்க போட்டோ எடுத்துதானே அவனும் ஜிப்சி. ஏங்க இது மேட்டர் ஃபுல்லா சொன்னீங்களா இல்லையா? அந்த அட்லி பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா, சங்கீதா வந்து ஒரு பேட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுல வந்து இவரோட ஒரு தம்பி மாதிரி ஒரு டைரக்டர், அவர் பேர் வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னாங்க. ஆமா ஆமா, அதுக்குதான் நம்மள வெயிட்டிங். அதுலதான் எனக்கு பேரு கட்டுப்பட்டது. சின்ன அங்க வரவங்க கேள்விப்பட்டேன், அங்கேயும் அவங்களும் கலந்துக்கிறாங்களாம். அது என்னது, பலகாப்பு தானே? வளகாப்பு தானே? வளகாப்பு தான். 2 நாளாமே. ஆமா, 2 நாள் ஃபங்க்ஷன். ஆமா, பிரபல சீட்டிங் ஸ்டார், சீட்டிங் சாம்பியன் அங்க போயிருக்காரு. தோல் கொடுப்பான் தோழர். அவர் போட்டாரு அந்த த்ரெட், அன்னைக்கு போட்டாரு. நான் டெம்ப்ளேட்டா ரெடி பண்றேன், நீங்க அந்த தோல் மேட்டர் போடவே இல்ல. சிலிகான் தோல் இருக்கே உள்ள இருக்கே. இல்லையே, பார்த்தனே அதுல இல்லையே. பாருங்க, அதுல காண்டம் வச்சு ஒண்ணு இருக்கு பாருங்க. அப்பா, உங்க கம்பெனிக்கு ஓனரும் எடிட்டரும் தனியா போய் பேசுறீங்க. எடிட்டர் இருக்கு, நீங்க தான் யாரும் வெளியே போடல, போட்டு விடுங்க. போட்ட உடனே ரெட் ஆயிடுச்சு. ஐயோ மோமோ அப்படின்றான் வந்து. என்னமா அது போடக்கூடாதான், வேணாங்க அது போடாதீங்க. இவன் ஜிப்சி அவன் தான் காப்பாத்துறாங்க. கபிலன் அவன் எங்க, அவனை கூப்பிடுங்க. அவன் போயிட்டான். நீங்க போட்டது நான் பார்க்கவே இல்லையே. போட்டிருக்கீங்களா போஸ்ட்? போடல, இன்னும் நான் போடல. நான் அது அந்த மேட்டர் இறங்குன்னு சொல்லிட்டு அது வந்ததுக்கு அப்புறம் போடலான்ட்டு நானும் விட்டேன். இல்ல கபிலன், அந்த கார் மேல நீங்க எடிட் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதை போடுற அவரை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் அவன் தான், ரெட் டிராகன் தான். அவனை முதல்ல போட்டுங்க கபிலன். அவனை கைட்டி விட்டுருவோமா? ஆமா ஆமா, சரி. டிவிக்கு ஓட்டு போடுறாரோ இல்ல, அவனை கழட்டி விட்டு புதுசா ஒருத்தர் மனம் திரும்பி அந்த டீம்ல இருந்து வந்தாரு. இல்ல ரெட் டிராகன் வந்து விஜய் வந்து
லேடி கெட்டப்ல போனாக்கே தான் ஓட்டு போடுவோம். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு 2 ஓட்டெல்லாம் நாளைக்கு போடுவோம். ஜிப்சி ஒரு ரெண்டு நாளைக்கு அவன் ட்வீட்டை லைக் காட்டி தட்டாம இருந்தாலே போதும், அவனே மன உளைச்சல வந்து நம்மளே வந்து கடுப்பாகி விஜய் போய் திட்டுவான். வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது, அவனை ஸ்பேஸை ஏத்தாம இருங்க. ம். இனிமேல் பாவம் பாக்குறேன். இல்ல அந்த ஆளோட மெட்ராஸ் ஃபேஸ் கூட பையன் அங்க தெரியல. அந்த இது மட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில் டிஎம்ல அனுப்பி விடுங்க. அந்த அந்த காண்டம் மேட்ரு, அந்த அந்த அனுப்புறேன். அந்த தோல் மேட்ரு காண்டம் அந்த அனுப்பி விடுங்க. ஆமா 1000 போட்டாலும் அப்புறம் தோல் மெட்ராஸ் பையன், கொடுப்பான் தோளம் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் மெட்ராஸ் பையன் அந்த சொல்லுங்க. ஹெட்டிங்ல அவனை சொட்டத்திலே உட்கார வச்சிருப்பீங்கல்ல, அது வேணாம். நான் வேற மாதிரி நான் இருக்கிறேன். நீங்க எனக்கு கொடுங்க, நான் ஏஐல பண்ணிக்கிறேன். மாத்திக்கோங்க. ஓகே. இல்ல அந்த 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 பிரபு பையன் வந்தா அவனை வந்து திருந்தி வந்தவன அவனை வெறுப்பேத்தி அனுப்பி விட்டீங்க. யாரு பிரபுவா? ஆமா பிரபுன்னு தானே ஒருத்தன் வந்தான் டிவிக்கே கட்சிக்காரன்ட்டு. பிரபு திரும்பி வரல. ஆமா இன்னைக்கு வந்தவங்க எல்லாமே திரும்பி வந்தாங்க. இன்னைக்கு என்ன கபிலடா எல்லாமே அப்படி வந்துருக்காங்க. இன்னும் தெரியல, இன்னைக்கு ஏதோ வரணும்னு தோணுருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. ஏன்டா பிங்மேன் டிவிகே கட்சிக்காரே திருத்துறான், நீ ஏன் திருத்த மாட்டேங்கிற? ஏன்னா அவங்களாம் ராஸ்கல். எனக்கு அதான் புரியல ஜிப்சி. பிங்க் மேன் என்ன திங்கிறான்னு தெரியல ஜிப்சி. கபிலன் நான் சொல்றேன்ல, அவனுக்கு இது ப்ராஜெக்ட் கபிலன். அப் டு நீங்க வேணா சொல்ற கேளுங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அப்புறம் பிங்மேன் இந்த பக்கம் வரணும் பாருங்க, அவன் வரமாட்டான். பிளாக் மேன் சொல்லிட்டு அவன் அந்த பக்கம், ஒயிட் மேன் சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் ஐடியா மாத்திட்டு போயிடுவான் ஜிப்சி. போயிடுவான். ஒரு வருஷம் ஸ்பேஸ்ல நம்ம எதுவும் மைக் வாங்காம விட்டோம்னா நம்ம குரல்லாம் மறந்துடும் சொல்லிட்டு. ஆனா ஒண்ணுங்க, இந்த டைப்பர் போய் மாட்டினா பாருங்க விஜய் டிவில போய். ஆமா அது அவனா ஆளை பாத்தீங்களா? ஏந்திரிச்சு நின்னாலே மூணே முக்கா ஐடியா இருப்பான் போல இருக்கு. அவன் சேர்ல உட்காந்து பேசுறானா இல்ல நின்னுட்டு பேசுறானா தெரிய மாட்டேங்குது ஜிப்சி. டைப்பர் கபிலம் ப்ரோ அபூர்வ சகோதரர் குள்ள கமல இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்காப்ல உலகத்துக்கு. இல்ல இன்ஸ்பயர் இல்ல, ஒருத்தன் வாழ்ந்துருக்கான். அபூர்வ சகோதரர் கேரக்டராவே ஒருத்தன் வந்து டைப்பர் வைப்பர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு அவன் வாய்ஸ பாருங்களேன். அவனை விடுங்க, அவன் நம்ம பக்கம் வரது. அத இந்த சுரேஷ் பாலாஜி, எப்பவுமே நான் சுரேஷ் பாலாஜி திட்டிட்டே இருப்பேன், தெரியும்ல உங்களுக்கு, அந்த ரஜினி பாஷா டீ பேசுறேன். அவன் அந்த ஆளை எடுத்து போட்டு விட்டான். உடனே பொத்துக்கிட்டு வைப்பர் கூட டேக் பண்ணலங்க, அவங்க கோட் பண்ணலங்க. இந்த ரேவந்த் போய் நிக்கிறாங்க. அவன் பண்ண உருப்படியான ஒரே நல்ல விஷயம் தான். இல்ல ஜிப்சி, இந்த ரேவந்துக்கும் வைப்பருக்கும் நான் ஒரு கனெக்ஷன், நான் எப்பல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரேவந்துக்கு நிறைய பேர் கனெக்ஷன் இருக்கு, சபரி கூட தான் இருக்கு. 12 மணி ஆனா ஒரு டைப்பா அலையறான் ஜிப்சி. அவன் ரேவந்த் டிவிக்கு அவன் ஒரு டைப்பா அலையறான் அவன். நீங்க நான் ஒரு நாள் நான் தூக்கம் வரலன்ட்டு நான் ஏதோ ஒரு காமன் ஸ்பேஸ் கபிலன் ப்ரோ கீழே வந்திருக்காரு, ஒரு மைக் கொடுங்க அப்படின்ட்டானுங்க. சரி நான் சும்மா போயிட்டு ஒரு 5 நிமிஷம் சும்மா ஓகே சொன்ன மரியாதைக்கு நம்ம போய் பேசிட்டு நான் அப்படியே வேற ஒரு டாபிக் நான் பேசிட்டு வரேன். இவன் வந்து மேல மைக்கில் வரான். இந்த நாய் கூடலாம் எவன்டா பேசுறது, நம்மளால இந்த ஸ்பேஸ்ல ஏதோ சண்டை வரக்கூடாதுன்ட்டு நான் போயிட்டேன். இவன் இதே வேலையா தான் வச்சிருக்கான் ஜிப்சி. இவன் ரேவந்த் நைட் நேரத்துல 12 மணிக்கு மேல எல்லா ஸ்பேஸ்லும் உலாவறான் ஜிப்சி. அவன் நான் அன்னைக்கு பார்த்தேன். இவன் இருக்கா பாத்தீங்களா, ரோஹித் செட்ரு பையன், அன்னைக்கு டிபேட். ஏய் நம்ம ரேவந்தும் அந்த ரோஹித் செட்ரு பையனும் அவன் என்ன பெரிய இவனா, 2 பேருமே ஒரே லெவல் ஆஃப் போஸ்டிங் தான்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. தூக்கத்துல நடக்கிறவன பாத்துருக்கேன், தூக்கத்துல ஸ்பேஸ்ல சுத்துறவன பாத்துருக்கீங்களா? இவனை பாக்கலாம். அது ஒரு கட்சி, அதுல தலைவனுக்கே அங்க மரியாதை கிடையாது. இதுல வேற என்னடா உங்களுக்கு என்ன தெரியுமா மேட்டர் ஜிப்சி? அந்த சுரேஷ் பாலாஜி ட்வீட்டை கோட் பண்ணி நான் கண்டுக்கல, அவன் வாங்க வேண்டிய ஆள் தான் நீ வாங்கிக்க, ஆனா உன்னை அடிக்க வேணும்னா நான் அதை எடுத்து நான் புக் மார்க் பண்ணி வச்சுட்டேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரேவந்த்ன்றது டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்ன மேட்டர்னா கோட் பண்ணி என்ன போடுறான், இரு ஓ மேட்டர்லாம் நான் இறக்குறேன். புரியல, அவன் என்னமோ அந்த வைப்பரை தான் போட்டு அடிச்சான். உனக்கு என்ன வந்துச்சு? வைப்பர் எங்க இருக்கா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், அவனதான் விடுங்க கபிலன். இல்ல ஜிப்சி, அது நல்லா பாருங்க, கமலஹாசனையே தாரவாத்து விட்டுட்டு இப்ப என்ன பண்றான், விஜய்க்கு போய் நாக்கு போடுறான் அவன். அப்பனா என்ன, அவனுக்கு ரஜினி மேல காண்டுன்றது பச்சையா தெரியுது. அவன் இன்னும் எனக்கு தெரிஞ்சு பெனாயில் கூட குடிச்சிருவான் போல இருக்கு ஜிப்சி. இந்த RKKH படம் அந்த டீசர் வந்துச்சு இல்ல, எனக்கு தெரிஞ்சு வைப்பருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எனிமா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிமா ஆமா அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு இவன் மேல இவனுக்கு இல்ல ஜிப்சி, அவன் ராத்திரில ஆனா எல்லாரும் டிஎம்ல போய், உங்களுக்கு தெரியும் இல்ல, ஹூன்ற ஐடியில வந்து என் டீம்ல வந்து பெரட்டிட்டு இருந்தான், ஞாபகம் சொன்னல. வந்தா பட் இப்பெல்லாம் ஸ்பேஸ்ல அவனை பெருசா பாக்குறது இல்லையே. இல்ல கமல் ஃபேன்ஸ் அவனை மதிக்கிறது இல்ல, கமல் ஃபேன்ஸ் அவனை மதிக்கிறது இல்ல, காரி துப்புறானுக்கு போல இருக்கு. அதனால இப்ப தனித்து விடப்பட்டான், கிட்டத்தட்ட ஸ்பேஸ் அனாதை. அதனாலதான் இன்னும் ஸ்பேஸ் அவனால போட முடியல. இவன் திருப்பி வந்திருக்கான், கனி வந்திருக்கான். அப்படியா? ஆமா நாரதர் வந்துட்டாரு.
அவன் தலைமறைவுல இருந்தான் நடுவுல. வந்துட்டான். அன்னைக்கு ஏதோ ஸ்பேஸ்ல பார்த்தேன். வந்திருக்கா கரெக்டான டைம் தான் வருவானுங்க இவனுங்க எல்லாம். நாதன் மாதிரி இல்ல வருவானுங்க. ஜோடியா வரான் பாருங்களேன், கனியும் வைப்புறோம். என்ன ஆமா. அமுதன் இளமாறனா? ஏன் ஜிப்சி அமுதன் இளமாறனா? அப்படிதான் போல இருக்கு. கரெக்டான டைமுக்கு வரானுங்க இவனுங்க. எங்க போறானுங்க, எதுக்கு போறானுங்க விஜய்க்கு தெரியாது. வாய் கரெக்டா போடுறதா வந்துருவானுங்க. மட்டும் கரெக்டா வந்துடுறானுங்க ஜிப்சி இவனுங்க. ஆமா. இல்ல கபிலம் ப்ரோ, அவன் கமலை பத்தி அவன் அரசியலை பத்தி அவ்வளவு காணம் திட்டினான். போயிட்டு அங்க போயிட்டு அரசியல்வாதிகள்லாம் டாக்ஸே கட்டுறது இல்ல. ஆமா கபிலன், அது பாத்தீங்களா விஜய வந்து டிவிடி பையன் திட்டான் போல அவன் கட்சிக்காரனு. பாத்தீங்களா இல்லையா அது வீடியோ? எந்த வீடியோ? இன்னைக்கு காலையில போஸ்ட் பண்ணிருந்தோமே. பாக்கலையே நீங்க? வெள்ளை கலர் சட்டை கார்ல உட்காந்துட்டு அதானே? கார்ல இல்ல, வெள்ள இல்ல நின்னுட்டு. சேகு போட்டாரு, சேகுவாரா? நான் கூட எடுத்து போட்டிருந்தேன். பார்த்தேன். அதான் அந்த வெள்ளை கலர் சட்டை. தளபதி டிவிடி பையல அப்படி திட்டுவானே தளபதின்னு சொல்லிட்டு. ஜிப்சி புசிய கூட கொடி மாட்டி விடுவான். எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்ப தெரியுமா ஜிப்சி நம்பணும்? அவனுங்க செருப்பு எடுத்து விஜய் போட்டோ மேல ஃப்ரேம் பண்ணி அவனுங்க அடிப்பானுங்கல்ல ஜிப்சி, காலை எடுத்து. ஜிப்சி நம்ம வேணா அப்படி ட்ரெண்ட் பண்ணுவோமா? எல்லாரும் இந்த மதர் டே அன்னைக்கு அவங்கவுங்க அம்மா கூட நின்று போட்டோ எடுப்பாங்க. அப்புறம் இந்த எல்லாரும் வந்து உங்க ஃபேஸை வந்து இப்படி வச்சு காட்டுங்க, அப்படி எல்லாரும் ஒரு எல்லோ இஷ்யூ பிளாக் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு பண்ணாங்கல்ல. இல்ல கபில, இந்த செருப்படிக்கிறது எல்லாமே கத்தில அவங்க இந்த மாதிரி ஏதாவது விட்டு ஆமா இவரு ஒரு பிளான் போட்டு சர்ன்னு அப்புறம் போடுவாங்க. அவனே அடிப்பானுங்க, அது நமக்கு தெரியாதா? ட்ரெண்ட் பண்ணி விடலாமேன்னு சொன்னேன். துப்பாக்கி கத்தி வரும்போது அவங்க அண்ணனை போட்டு செருப்பு அடிச்சிட்டாங்க பசங்க. நீங்க செருப்பீங்க, நீங்க பாருங்க அவன் போஸ்டர் போட்டு பீப்பேண்டே போட்டு அனுப்புவானு இவனுங்க. அந்த மாதிரி கொடூரமான ஆளுங்க இவனுங்க எல்லாம். விஜயோட மானம் பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க விஜய் ஃபேன்ஸுக்கு. இவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா இவனுங்க மான மரியாதை அவன் காப்பாத்தணுமா? அவன் மான மரியாதை பத்தி அவனே கவலைப்படல. இவனுங்க மான மரியாதை ட்விட்டர்ல இவனுங்க மான மரியாதை போதான். விஜய் ஃபேன்ஸ் மான மரியாதை போதான். யாரால? விஜயால இல்ல. ஃபேக் ஐடிக்குலாம் மான மரியாதையா? என்னடா இது? அந்த குசு ஐடி ஒரு ஐடி இருக்குல்ல, அவன் பேர் என்ன, விஜய் போட்டோ டிபி வச்சிருப்பானே, குசுவா ஏதோ ஒரு ஐடி ஒண்ணு விஜய் டிபி வச்சு. அவன் அப்படிதான் கூப்பிடணும். அவன் தானே உட்காந்து ஐடியா எல்லாம் கொடுத்து என்னமெல்லாம் சொல்லி உட்காந்து புலம்பி அவனுக்கெல்லாம் உட்காந்து மாகமா லைக் காட்டி தட்டிட்டு இருந்தேன். நான் அப்பயே சொன்னேன், இங்க பாரு வேணும், நான் ஒருத்தன் போட்டான், அவன் மைக்கிள்ன்ற ஒருத்தன், யோ உன்னை புகழ்ந்து போட்டா கூட இவ்வளவு லைக் காட்டி கிடைக்க மாட்டேங்குது, ஆனா உன்னை அடிச்சு போட்டா லைக் காட்டி பிச்சுக்குது, விஜய் ஃபேனே போடுறான். அப்படின்னா என்ன? விஜய்க்கு இங்க எதிர்ப்பு தான் அதிகம், சப்போர்ட் கம்மின்றது ஓப்பனா பச்சையா வெள்ளை வெட்டமா தெரியுதுன்னு அர்த்தம். நாளைக்கு எல்லாரும் ஒரு ட்வீட் போடுவோம். இல்ல நாளைக்கு நம்ம கண்டென்ட்லாம் தேவைப்படல. மெட்ராஸ் பையன் என் உள் மனசு இது வரைக்கும் 10 தடைக்கு மேல சொல்லிருக்கு, 11 தடைக்கு சொல்லுது. நாளைக்கு ஒரு மொரட்டு கண்டென்ட் கிடைக்க போது, போட்டோ கண்டென்ட். என் கணிப்பு கரெக்டுனா அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து நின்று ஒரு போட்டோக்கு போட போறாங்க. அங்க குடத்துக்குள்ள 2 பேரும் கையை உள்ள விட்டு அவன் மோதிரத்தை தேட போறாங்கன்னு நினைக்கிறேன். மோதிரம் ஒரே டவுட் சின்ன அண்ணியா பெரிய அண்ணி? சின்ன அண்ணி தான். பெரிய அண்ணி எங்க வரும்? பெரிய அண்ணி வந்துச்சுன்னா செருப்பு பிஞ்சிடாது. இல்ல நாட்டுல இருக்கிற அண்ணி கேட்கல, இங்க இருக்கிறதுல சின்ன அண்ணியா பெரிய அண்ணி. ஓகே இப்ப இருக்கிறதுல பேலன்ஸ் இருக்குல்ல, எந்த 2 பேரும் கேக்குறீங்களா? அது யார் மும்பை போயிருக்காங்களா அவங்களுக்கு? இன்னொரு அண்ணி பெரிய அண்ணி மூத்தவங்க இருக்கிறாங்களா, மூத்தவங்க அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அடுத்த மாசம் இதே நாள். அடுத்த மாசம் இதே நாள். இனிமேல் அவங்க அண்ணி கிடையாது, சங்கீதா வந்து இனிமேல் அண்ணி கிடையாது, அவங்க வந்து ஃப்ரீ பேட். சங்கீதா ஆக்சுவலி அவங்களுக்கு நம்ம தியாகி தலைவின் தான் நம்ம கொடுப்போம். ஆக்சுவலி எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாங்க. அண்ணன் ரேஞ்சுக்கு அட்லி கூட தான் குடத்துக்குள்ள கையை விட்டு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பண்ணாலும் பண்ணுவாங்க. அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன். நாளைக்கு என்ன ட்வீட் பண்ண மாஸ்டர் படத்துல வந்த மாதிரி விஜய் சேதுபதியை கட்டி பிடிச்சி கண்ணத்துல கிஸ் அடிச்சான் விஜய். நாளைக்கு அட்லிக்கு அடிப்பானா எனக்கு என்னமோ தோணுது ஜிப்சி. அடிப்பான் கபிலன் அடிக்கடி நக்குவான், கண்ணத்தை போட்டு வரக்கு நக்குனாலும் நக்குவான். இருங்க, எனக்கு யாராவது டிப்ஸ் கொடுங்க. எனக்கு இப்ப ரீசெண்டா ஏசியில படுத்த மூக்கு அடைச்சது கபிலன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைச்சு பாருங்க, மூக்குல இருந்து புகையா கிளம்பும். எங்க கபிலன்? ஏசிக்கு ஆப்போசிட் சைடு படுக்கிறீங்களா? இந்த ஏசி இருக்கிற சைடு படுக்கிறீங்களா? சைடு தான். ஆப்போசிட் சைடு படுத்தா அப்படிதான் வரும். அந்த ஏர் எல்லாம் மூக்குல போயிடும். ஆலங்கட்டி மழையா வருது, சொல்றது கேளுங்க. ஒரு 2 நாளைக்கு கம்முன்னு இருங்க. ஆலங்கட்டி அது போங்க, நீங்க வேற. சரி, நான் நாளைக்கு இந்த ட்வீட் போடலாம். நாளைக்கு வந்து அரசியல் தலைவர்லாம் எடப்பாடி வந்து இதுல இருக்காரு, அவர் ஆபீஸ்ல இருக்காரு, ஸ்டாலின் வந்து அறிவாலயத்துல இருக்காரு, ஆனா இந்த அரசியல் தலைவர் வந்து சீமந்த வீட்டுல இருக்காரு
அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் இல்ல போட்டு நான் விடுவோம். என்ன கிளியர் சொல்றேன், ஆகும். இவன் எப்ப இருந்தாலும் ஒரு வீடியோ வருங்க, வளையல் போட்டு விடுற மாதிரி வரும். என்ன நான் அப்படியே நான் இந்த பக்கம் இவனுக்கு வளையல் யாராவது போட்டு விடுற மாதிரி பண்ணி விட்டுறேன் விஜய்க்கு. அப்படி ஏங்க அந்த பாட்டு போடுவோம். அந்த இந்த படத்துல வருவானே, இந்த லேடிஸ் கெட்டப்ல வந்து ஆடுவானே வளகாப்புக்கு சிம்ரன் கூட. தமிழ் சினிமால பாட்டா பஞ்சம் எம்மவா இருக்கு. இவன் பதில இருக்கு. இவ்வளவு போட்டுருவோம். அது மருமக வளகா பாட்டு சிம்ரன் சொல்லுங்க. வந்து சீமன் கும்மியடி சிம்ரன் வந்து மாசமா இருக்கும். பனையூர்காரனுக்கு கும்மியடி அந்த பாட்டு. அடச்சக்க சிவப்பு வந்தா அவன் மூஞ்சில மஞ்சள தடவுனா அந்த மாதிரி போட்டு விட்டுருவோம். எல்லாம் அந்த கல்யாணம் பாட்டை வச்சு போடலாம். ஆனா விஜய் வந்து இருங்க மெட்ராஸ் பையன் அவரை காப்பாத்தாதீங்க. வளகாப்பு பாட்டு காப்பாத்துங்க. வளகாப்பு பாட்டு அது எல்லாமே கல்யாண பாட்டு. அம்மி 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 மிதிச்சு பனையூர் எல்லாமே கல்யாண பாட்டு. வளகாப்பு பாட்டு பாடுங்க. வளகாப்பு பாட்டு. அடி பாவே, நீங்க எல்லாம் ரஜினி ஃபேனா? ராக்கு முத்து ராக்கு பாடணும். ரஜினி ஆமா தலைவர் படத்துல மீனா ரஜினி மாசமா நீங்க வந்து அம்மி அம்மி மிதிப்பாரா, இவரை எட்டி மிதிப்பாரு? நான் இந்த லெவலுக்கு யோசிச்சேங்க. நமக்கு வளகாப்பு பாட்டு பாடுங்கன்னா சொன்னேன். அப்படியே அவர் புடிச்சு என்ன பண்றீங்க, மீனா ஃபேஸ்ல வந்து இதை வச்சிருங்க, விஜய்க்கு அண்ணனுக்கு வச்சிருங்க. இல்ல அவனே கெட்ட போட்டு வந்து அந்த பொம்பளை வச்சு போட்டு வருவானே. அந்த பக்கத்துல மனோரமா ஆட்சி இருக்கும், அதுல வந்து நம்ம புசிய போட்டுருங்க. அந்த பாட்டுல வந்து ஒரு 4 நான் சொல்ற வரியில மட்டும் எடுத்து போட்டுருங்க. அதுல வந்து தலை சுத்துற மாதிரி அப்படி தலை இப்படி ஒண்ணு சுத்துற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுக்கும் மீனா. அந்த டைம்ல போட்டு விடுங்க, அப்படியே வாந்தி எடுக்கும். நாளைக்கு அப்படியே கட் பண்ணா மீனா பெட்ல படுத்திருக்கும், பக்கத்துல மனோரமா ஆச்சு கையை பிடிச்சி நாடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அது வரைக்கும் வரணும் சீனு. இந்த செந்தில் கவுண்டமணி யாருன்னா இவன் ராஜ்மோகன், இவனை போட்டுங்க, அவன் லோயலமணி, அவன் ராஜ்மோகனை போட்டுங்க. முடிஞ்சா இந்த ராம்குமாரையும் சேர்த்து விடுங்க. இது கொஞ்சம் ஓவரா ட்வீட் போட்டு பண்ணிட்டு பேசிட்டு இருக்கு. என்ன விஜயகுமார் கேரக்டருக்கு வந்து முதல்ல இது விஜயகுமார் கேரக்டருக்கு வந்து ஆதவர்ஜனா போட்டுங்க, ஒரு படமே ஆதவர்ஜனா போட்டுங்க. அப்புறம் உரக்கு கத்தது கோழி, அந்த லட்சுமி கேரக்டருக்குல கிணத்துல குளிக்கும்ல, அந்த கேரக்டருக்கு வந்து யாரை போடலாம்? உரக்கு கத்துது கோழி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து அந்த பாட்டு தெரியல. ராக்கு முத்து பாட்டு ராக்கு தெரியல, உங்களுக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு. ஜிப்சி இப்பதான் நீங்க கனெக்ட் பண்ண உடனே நான் படமே மைண்ட்ல ஓடுது ஜிப்சி. எவ்வளவு நேரம் கேட்டிருந்தேன். 3 பாட்டு சொன்ன அப்புறம் தான் நான் நாலாவது நானே சொன்னேன். எனக்கு வேற மூக்கு அடைச்சு போச்சு, ஃபுல்லா 2 மூக்கு அடிச்சுக்கிச்சு. ஓகே, இது ஒண்ணு ராக்குமுத்து ராக்கு. ஓகேவா? தலைவன் பாட்டு ஒண்ணு. இன்னும் அடுத்த நீங்க இந்த பக்கம் போடுங்க, ஏசி இருக்கிற பக்கம் போடுங்க. உங்க ஏசி காத்து உங்க கால்ல போடணும். சித்தார்த் வந்து நீங்க ஃபில்டர் க்ளீன் பண்ணுங்கங்கறாப்ல. ஓகே டன். இல்ல இப்பதான் முந்தானத சர்வீஸ் பண்ணது. வளகாப்பு பாட்டு சொல்லுங்க, ஏசி இருக்கட்டும். சந்திரமுகில அண்ணனோட பாட்டு. தலைவர் டைஹார்ட் வந்து கை தூக்கிட்டா போல. அண்ணனோட வளகாப்பு பாட்டா? வயலன்ஸோட யோசிக்க கூடாது. இல்ல ப்ரோ, இது கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். எனக்கு தெரியும். இந்த கேஜிஎஃப் கிளைமாக்ஸ்ல வந்து ஹீரோயினை போட்டு தள்ளுற கேரக்டர் கரெக்ட்டா? இல்ல நீங்க வந்தாலே அவுட் ஆஃப். இல்ல ப்ரோ, நான் வேற ஏதோ சொல்றேன். சொல்லுங்க. ஆக்சுவலி திகில்ல விஜய்க்கு அந்த ராயப்பன் வாய்ஸ் மாறினதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு. நான் சொன்னேன்ல ஜிப்சி, அட்லியோட சொன்னேன்ல பாத்தீங்களா? தெரியும். அட்லியோட அப்ப புரிஞ்சு கோடோட புரிஞ்சு டைகாட் புது இத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேணாம். இங்க லிசன்ல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல அத கனெக்ட் பண்ணி அடுத்த டயலாக் விட்டா கரெக்டா இருக்கும். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன், நீ என்ன செஞ்சியோ எது செஞ்சியோ தெரியலையே, என்னடா பண்ண, எனக்கு வாந்தியா வருது. இது நல்லா இருக்குல்ல மெட்ராஸ் பையன். அந்த பஞ்சதந்திரத்துல கமல் வருவான்ல, அத நான் தானே போட்டேன். அதுல வந்து என்னடா பண்ண, இவனுக்கு வாந்தியா வருதுல, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு டைலாக் வரும், எவ்வளவு பெரிய மூடி. புரியுதா உங்களுக்கு? புரியுது. முடிஞ்சு போச்சு. ஐயோ அரசியல மட்டும் அண்ணன் எதிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அரசியல ஏதாவது பேசுறதுக்கு இருந்தாதாங்க அவனை இழுக்கிறதுக்கு. கபிலன் ப்ரோ கொஞ்சம் ப்ரூட்டலா ட்ரை பண்ணலாமா? வேணாம் ப்ரூட்டலா வேணாம். டைகார்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஐடி வேணும்.
இல்ல இது டைலாக்ல சொல்றேன். என்ன என்னோட மொத்த மெர்சல் டைலாக்ல வச்ச மாதிரி என்னோட மொத்த லிக்விட் வச்சாவச்சு அவனை பிரெக்னன்ட் ஆக்குறோம். சரி இப்ப என்ன ஒருத்தன் மிரட்ட வந்திருக்கிறான், அவன் மிரட்டி போவான். வந்துட்டான், அவன் டைமுக்கு வந்துட்டான். சொல்றான். சீஃப் 9:30 மணி வாடா. லேட் ஆச்சு. வாடா மிரட்டுற. ஹாய் சீஃப். உங்கள்ட்ட தான் பேச மாட்டான்ல ஜிப்சி. சீஃப் ஹாய் சீஃப். தலைவா வா தலைவா. வாத்தலவா மிரட்டுற. தலைவா. டேய் கள்ளக்கதல மிரட்டுற. இருங்க கபிலன் இருங்க, எங்களை தாண்டி தான் வர போறோம். டேய் பொட்ட போய் கபிலா, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? வாடா தம்பி வாடா. சாப்பிட்டியாடா? ஏன் லேட்டு? என்னாச்சு? ஏன் லேட்டா வரீங்க? என்ன லேட்டு? ஏன் லேட்டா வந்தீங்க இன்னைக்கு? அம்மா ஃபோன் தரலையாடா குட்டி? டெடிகேஷன் இல்ல, டைமிங் வரது இல்ல, பஞ்சுவாலிட்டி இல்ல. கபிலன் நல்லா திட்டுப்பா. வாப்பா உனக்கு தான் வெயிட் பண்றோம். இது என்ன தெரியுமா இருக்கு, திட்டமுள்ள போல இருக்கு. அவனை வச்சு என்ன திட்டுறாங்க போல இருக்கு, ஆசை திட்டுக்கிறாங்க போல இருக்கு. இந்த வார்த்தைலாம் போட்டு திட்டு. டேய் கள்ளக்காதலா, எதா இருந்தாலும் பேசு, ஆனா போருக்குள்ள இருந்து வெளியில வந்து பேசு. இருக்கு அவங்க அம்மா முடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான் காலியா மாட்டிட்டா போல அம்மா கிட்ட. டேய் மாட்டிட்டேடா ப்ரோ, பாத்ரூம்ல இருக்கறான்னு நினைக்கிறேன். டேய் பாத்ரூம்ல தனியா இருக்கியா? யார் கூட இருக்கற? இல்லை இல்லை உனக்கு கழுவ கூட தெரியாதா? அதையும் வீட்டுல தான் செஞ்சு விடுவாங்களா? இல்லை ராஸ்கல் அண்ணன் எங்கடா போயிருக்காரு? அண்ணன் மும்பை கதறி அப்பப்பா இப்பப்பா எச்சச்சா பப்பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தீல, இது மறுபடியும் சொல்லு. அந்த மாதிரிதான் கலகால ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லாது. எப்பப்பா கச்சச்சா கச்சச்சாவா சொல்லு. டேய் நீ உனக்கு தான்டா அது ரைமிங்கா வருது. நீ சொல்ற அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா சொல்லுவீல, அந்த மாதிரி சொல்லி அட்மிட் ஆயிக்கோ. கவிலா மும்பைல என்னடா வளகாப்பா அண்ணனுக்கு? என்னடா எங்கள்கிட்ட சொன்னா நாங்க எங்கடா போயிட்டான்? மாட்டிட்டான். ராஜ்மோகன் வந்து போன வாரம் தான் சொன்னான் மும்பையே போறேன். எனக்கு நம்ம இவன் அந்த மாதிரி மாற போயிட்டானு ஒரு டவுட் வந்துச்சு. மும்பை போறேன்னு அவனே அவங்க அப்பாவோட போன் அட்டையை போட்டு மாட்டி விட்டுருவாங்க போல. உண்மையிலே அவன் ஆபரேஷன் பண்ணி தப்பிச்சாலும் தப்பிச்சிருவான். கரூர் கேஸ்ல அவன் பேர் தான் அடிபட்டு. சும்மா மத்தவெல்லாம் ஓடுறான், எதுக்கு ஓடுறான்னு தெரியாம இவன் போய் ஒரு மாசம் அன்னைக்கு சிபிஐக்கு போகும்போது கருப்பு சட்டை போட்ட போது அண்ணன் வீரத்தை பத்தியா எதிர்ப்பு தெரிவிச்சு போயிருக்கிறாரு பாத்தியா அப்படின்னு. இப்ப வளகாப்புக்கு போகும்போது கருப்பு சட்டை போட்டு தான் போயிருக்கான். அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறானா? உங்களவு யாரும் டீகோட் பண்றது இல்ல. அவன் வந்து நம்பிக்கை எதிர்ப்பு தெரிவிப்பான். அதாவது தம்பி வந்து அண்ணனுக்கு நான் தானே செய்வேன்னா, அப்ப தம்பி அண்ணனுக்கு செய்யணும்ல, அதனால அது ஒரு எதிர்ப்பு காட்டுறான். நீ எப்படா செஞ்சிருக்க? எனக்கு என்னமாங்க சந்தேகமா எனக்கு வருது. இவன் யாருக்கு எதிர்ப்பு காட்டுறான்? இல்ல போறது வளகாப்பு, நீ யாருக்கு எதிர்ப்பு காட்டுற? அவன் தம்பிக்கு எதிர்ப்பு காட்டுறான். இல்ல கபிலன், இது பொசசிவா காட்டுறது. ஒரு பெரியாரின் பேரனை போய் இப்படின்னா சொல்றீங்க கருப்பு சட்டை. விஜயோட மைண்ட் செட் இதான் இருக்கும். எனக்கு முன்னாடி நீ வளகாப்பு நடத்துருவியா? இவங்கெல்லாம் வெறி கொண்டு இருக்கானுங்க போல. எப்படி பேசுறாலும் திருப்பி அதுக்குள்ளேயே வராங்களே. ஏங்க 34 நாள் இருக்கு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு ஒருத்தன் வளகாப்புக்கு போயிருக்கிறானே, அவன் மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க ஆம்பளைக்கு என்னங்க வளகாப்புல வேலை? மிஞ்சி போனா என்னங்க பொட்டு வச்சு என்ன இது போட போறீங்க? அவ்வளவுதான். நீ என்ன மாமஞ்சீரி செய்ய போறியா இல்லன்னா மச்சாஞ்சீரி செய்ய போறியா? எலெக்ஷன் தொகுதியில வந்து 234 தொகுதி இருக்கு கபிலன். வளகாப்பு ஒன்னே ஒண்ணுதான் கபிலன். ஏங்க ஒன்னே கீர்த்தி சுரேஷ் வீட்டுல போய் பானைகின்றான், பொங்க வைக்கிறான் போய். இல்லைன்னா பொம்பளைங்க போக வேண்டிய இடத்துக்குலாம் ஏங்க முதல்ல கல்யாண தலைப்பொங்கலுக்கு யாருங்க போவா? நீங்க சொல்லுங்க ஜிப்சி. நீங்க கல்யாணம் பண்ண வருதுன்னா நீங்க சொல்லுங்க. முதல்ல வந்து இது மாரி வந்து ஒரு என்ன பிறந்த நாள்லாம் சரி நம்ம போலாம் வரலாம். இது என்ன தலைப்பொங்கல் தலை தீபாவளினா என்ன? அங்க ஆம்பளைக்கு என்னங்க வேலை? மஞ்சள் தண்ணிக்கு வளகாப்புக்கு ஆம்பளைக்கு என்னங்க வேலைங்க? அண்ணன் வந்து மத்தவங்களுக்கு வேலையே கிடையாது. யாருக்குமே வேலை கிடையாது. நம்ம வீட்லயும் வளகாப்பு நடந்திருக்கு. நானே சொல்றேன், நம்ம வீட்லயும் வளகாப்புலாம் நடந்திருக்கு.
என்ன மிஞ்சி போனா என்ன, அன்னைக்கு வந்து உட்கார வச்சு பொண்ணு பக்கத்துல மாப்பிள்ளைய உட்கார வச்சு கன்னத்துல சந்தனம் பூசி 2 பேருக்கு சுத்தி போட்டு ஒரு சடங்கு ஒன்று செய்வாங்க. ஓகேவா? மிச்ச நேரம்லாம் பொண்ணு தான் உட்காந்துருக்கும். அவங்களுக்கு வளையல போட்டு விட்டா சீராட்டி இது பண்ணி அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. இதானப்பா நடக்கும். இவனுக்கு என்ன வேலைங்க? நியாயம் பார்த்தா நீ உன் பொண்டாட்டில அனுப்பி வைக்கணும். இல்லங்க, எனக்கு அவன் போறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா டெல்லியில இருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாருன்னு ஓட்டுனா மாதிரி நாளைக்கு வந்து மும்பையிலயும் போய் பிரச்சாரம் பண்ணாருன்னு ஒருத்தன் உருட்டுவான். அதுக்கு இவனுக்கு ஃபயர் விடுவானுங்க. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக வேணாமா? 30 நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இல்ல என்ன ஒண்ணு நாளைக்கு பண்ணணும்ல. புஷி ஆனந்த் வைத்த முன்னாடி நிப்பிட்டு வந்து எனக்கு வளகப்ப வாங்க தலைவரேன்னு வந்து நிக்க போறான். இல்ல பிரைவேட் ஜெட் வச்சுட்டு மும்பை வரைக்கும் போயிட்டு 30 நாள் எலெக்ஷன்ல அது ஓகே. அது அவன் பர்சனல் தான் இருந்தாலும் இதெல்லாம் தேவைதானா? இங்கேயே அவன் 234 கரண்ட் எடுத்துட்டு போய் விஜயோட ஃப்ரெண்ட் வந்து ஏதோ இதுல நிக்கிறாருன்னு பார்த்தேன். அது உண்மையா? அந்த ஒரு காமெடியன் ஒருத்தர் இருப்பாரு. அதெல்லாம் சும்மா காசா பணமா எடுத்து போட வேண்டியதான். எடுத்து போட்டு விடுங்க. அவன் ஓவரா பேசுறான். இல்ல அவன் விஜயோட ஃப்ரெண்டு தான். கௌதம் வாசுதேவன் படங்களை பாத்துருக்கலாம் அவனை. அது கொஞ்சம் ஓவரா பேசி அதுக்குதான் ஒரு 4-5 ட்வீட் இறக்கி விட்டாங்க. அது ஒரு செம காமெடி. மாஸ்க் நாங்கெல்லாம் ஸ்ட்ரீமனை கூட விட்டு வைக்கல. இதுக்கு முந்தா நேற்றுக்கு வந்து விஜய் போயிருந்தால ஒரு மாஸ்க்கு அந்த நோம்பு இது ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு முடிச்சுட்டு வந்து உள்ள வந்து அவர் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றான். அவன் வெளில இவர் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குங்கிறான். செம்ம சிரிப்பு எனக்கு பார்த்தேன். இல்ல நான் என்ன சொல்றேன், நாங்க ஸ்ட்ரீமனை கூட விட்டு வைக்கல. ஸ்ரீமன் போயிட்டு கமெண்ட்ல போயிட்டு ஆமா ஸ்ரீமனை கூட விட்டுக்கலாம். அவனை பாருங்க கட்டி பிடிச்சி பின்னாடி உட்காந்துடுறான். என்னடான்னா நாங்க ஒரு காலத்துல எப்படி நாங்கெல்லாம் சர்க்கஸ் விளையாண்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில அந்த ஸ்கர்ட் பண்ணாங்க இல்லையா, அதை தூக்கி போட்டுட்டு இருக்கிறான். இவரு அதுல அதுல ஒரு ட்வீட்ல ஒரு ரொம்ப அப்படியே மனசு டச்சிங்கான ஒரு விஷயம் போட்டாப்ல ஸ்ரீமன். என்னன்னா, நான் தண்ணியில முழுங்க கூடாதுன்னு அவரு ஜாக்கெட்டை கழட்டி எனக்கு கொடுத்தாரு தெரியுமா? அப்ப என்ன ஒண்ணு பண்ண, அவன் ஜட்டி தூக்கி நீயும் வாங்கி போட்டுக்க வேண்டியதுதானே? இல்ல நீ ஒரு ஆளு உன்னை காப்பாத்துனதுக்கு நாங்க ஓட்டு போடணுமா? என்னடா இது சென்டிமெண்ட் ஸ்டோரி எடுத்துன்னு வரீங்க? ஏதோ 4 பேருக்கு. ஆமா அப்ப சீமன் கூட விஜய் போகும்போது விஜய் பின்னாடி தானே உட்காந்துருந்தான். ஆமா எல்லாரையும் அப்படிதான் யூஸ் பண்ணிருக்கான் போல. அது கரெக்டா அந்த சோசியல் மீடியாலே ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. இருங்க அவரே அவர் காலையிலே நடந்து போனாரு, அவரே அவரோட எடுத்து மூட்டா போனாரு அப்படின்லாம் சொல்லுவானுங்க. ஒரு வீடியோ ஒண்ணு விட்டானு ஒரு பேர் இதை கிண்டல் அடிச்சு இந்த பிகிண்ட் விட்ஸா எவனாவது விட்டான். அவர் கால கீழே நேத்து கூட விட்டானுங்க. ஒருத்தன் வாய்ஸ் ஓவர் கொடுப்பான், அப்படியே உருகிற மாதிரி போடுவான். அவரு கால கீழே இருக்கிற செருப்பு எடுத்து அவரே எடுத்து போட்டார். ஒருத்தன் அதை கிண்டல் அடிச்சு ஆமா பாத்ரூம்ல அவரே டாய்லெட் போயிட்டு அவரே அவர் கையை எடுத்து அவரே அவர் குண்டியை கழுவிட்டார் தெரியுமா அப்படின்னு போறோம். அதே மாதிரி நேத்து முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டான். சட்டை சுருங்கி இருக்கு, அண்ணன் சட்டை சுருங்கி இருக்கு பாத்தீங்களா? அங்க ஜட்டி உள்ள கிழிஞ்சிருக்கான், அதை பார்க்க வழி இல்லையா? சட்டை சுருங்கி இருக்கான். போட்டிய உருவி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசாம. கபிலன் ப்ரோ, நாளைக்கு சில விஏபிஎஸ் எல்லாம் கூட வராங்களாமா. அவங்ககிட்ட கெத்து காமிக்கிறாங்க டர்ராகேனான்னு லூஸ் மாதிரி ஏதாச்சும். நான் சொல்லுவேன், நாளைக்கு ஷாருக் கான் வீட்டுல போயிட்டு இவன் போய் கொடுத்துருப்பான், இன்விடேஷன் கொடுத்துருப்பான். என்ன சல்மான் கான் வீடு, ஷாருக் கான் வீடு, அவன் பாலிவுட்ல ஏன் ரூம் எடுத்து வீடு எடுத்து தங்கியிருக்கான்னு புரியுது. அட்லி அவன் அங்க சர்வே பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளவோ டைரக்டர்ஸ் இங்க தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவோ வந்து விஜய் வந்து பர்ஸ் வச்சுட்டு எப்படா பர்ஸ் எடுத்துட்டு போவேன், நான் வேற பர்ஸ பாத்துட்டேன் நீ கிளம்பு. நீங்க வேணா ஒண்ணு பாருங்க, இவன் பழக்க தோஷம் போயிட்டு அட்லி கிட்ட போயிட்டு 500 ரூபா கொடுத்து உள்ள கவர் வச்சு இந்த வளகாப்புக்கு மொய் வைக்க போறான். விஜய் பழக்க தோஷத்துல எப்படி ஈழத்தமிழர்களுக்கு போய் 500 ரூபா போய் மொய் வச்சானா, அந்த மாதிரி இவன் 500 ரூபா எடுத்துட்டு கவர் இருந்தா பத்திரமா வச்சுக்கிடா அப்படின்னு கொடுக்க போறான். அவன் அப்படி மூஞ்சி எடுத்துட்டு இந்த கில்லி படத்துல வர மாதிரிதான் கத்தையா கொடுப்போம் பார்த்தா ஒத்தையா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போறான். என்ன அதான் இவனா ஏங்க நெல்சன் டைரக்டருக்கு ஒரு பிரியாணி கையில பார்சல் பண்ணி எடுத்துட்டு தான் கொடுக்குறான். அதுக்கு வழி இல்லாமையா இருக்கிறான் நெல்சன்? இல்ல புரியல, 200 ரூபா காசு இல்லாமையா இருக்கிறான்? அப்படிலாம் கிடையாது. இவங்க ஒரு படி மேல நினைக்கிறேன். அதான் சொன்னீங்கல்ல, கேஸ்லயே பேர் வர அளவுக்கு அவ்வளவு இன்வால்வ்டு. அண்ணனுக்காக ஏதோ பண்ணிருக்காப்புல, அதெல்லாம் பண்ணுவாப்புல. என்ன பண்ணானு தெரியல. இப்ப வேற சொத்து கணக்கு எல்லாம் காட்டணும். மண்டபம் கிண்டமெல்லாம் போற பேர்ல எல்லாம் பினாமியில எழுதி இருக்காரு. போயிட்டு அட்லி கிட்ட கொடுக்க ஏதாவது எழுதி கொடுத்து வர வாய்ப்பு இருக்கு. நீ வச்சுக்கடா,
அப்புறமா வாங்கிக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச ஒண்ணுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு போயிட்டு ஏதோ மைக்க பிடிச்சி பேச போறான். அண்ணன் ஏதோ பார்ட்டி, எப்ப நாளைக்கு பார்ட்டி வேற இருக்கான்ப்பா தெரியுமா? அட்லி பார்ட்டி வைக்கிறாராம். இவன் என்னங்க அவன் ஜெகதீஷ் பொண்டாட்டி மாதிரி கூட ஒட்டினே போறான் எப்ப பார்த்தாலும். இன்னும் மாதிரியாவா? என்ன மாதிரிலாம் சொல்லி நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் இல்ல, சஞ்சய் அவனை அடிச்சதுல தப்பே இல்ல, மூஞ்சில் 4 தையல் போடுறளவு அடிச்சிருக்கலாம். எங்க போனாலும் கூடவே போறான். காருக்குள்ள பாத்ரூம் போகும்போது கூடவே போடுவோம் போல இருக்கு. இல்ல அது வந்து ஜிப்சி ப்ரோ சொல்ல ஒரு ஸ்டோரி. பாத்ரூம் போகும்போது அவர் ஏசில மூக்கு அடைச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாம திணறிட்டு உட்காந்துருப்பாரு ஜிப்சி நேரம். எனக்கு தெரிஞ்சு கக்கூஸ் போகும்போது தண்ணி எடுத்து கொடுக்க ஒரு நண்பன் வேணும். நீங்க வேற, இவன் தண்ணி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டான். அதுதான் 2 மூக்கும் அடைச்சிக்கிச்சு. ஏஞ்சி உட்காருங்க சரியா போயிடும். இல்ல பெட்ராஸ் பையன் சொன்ன மாதிரி திரும்பியும் படுத்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ திரும்பி படுத்துட்டா பெட்ராஸ் பையன் ஸ்ட்ரைட்டா ஃபேஸ்ல அடிக்க கூடாது. உங்க முகத்துக்கு நேரா இப்ப விஜய கொண்டு வந்து வச்சா எப்படி? திரும்பி பாடுங்க, திரும்பி போட்டா சரியாயிரும். படுத்துட்டு உங்க முகத்துக்கு நேரா விஜய கொண்டு வந்து வச்சா ஏசி ஆஃப் பண்ணுங்க, ஏசி ஆஃப் பண்ண வைங்க. தலைவலியும் வரும் அது அப்படியே பார்த்துட்டீங்க. ஏசி எல்லாம் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஆஃப் பண்ணிருங்க. பாத்தீங்களா 10 நிமிஷம் ஏசில இருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, ஒரு நாள் ஃபுல்லா ஏசில இருக்காரு எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படும். கபிலன் ப்ரோ இன்னைக்கு இன்னொன்னு அப்சர்வ் பண்ணீங்களா? விக் வேற சேஞ்ச் பண்ணிருக்கா. அவன் சட்டையும் சேஞ்ச் பண்ணல, அந்த பேண்ட்டையும் சேஞ்ச் பண்ணல, அந்த ஜட்டியும் சேஞ்ச் பண்ணல. நாய் குளிக்காம அப்படியே கார்ல ஏறி உட்காந்துருக்காது. ஒரு நாள் முழுக்க போய் உட்காந்து வீட்டுல புரண்டி வச்சுட்டு அப்படியே வந்திருக்கு. நல்லா பாருங்க. எவனாவது வளகாப்புக்கு போறோம் கருப்பு கலர் சட்டை போட்டு போவானா? வேட்டி சட்டை அதான் ப்ரோ பொசசிவ்ல போயிருக்கான். என்ன பொசசிவ் கருவம் முடிச்சான். சரி இவனை மாதிரி ஒரு ஜென்மத்தை வச்சுக்கிட்டு கருமா இப்படி ஒரு மனித பிறவியை நான் இது வரைக்கும் இப்படி ஒரு மனித பிறவி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாதுங்க. எவ்வளவோ மனித பிறவிகள் மாறி மாறி வந்திருக்கான். என்னென்னமோ சொன்னாங்க. 6 விதமான மனித இது இருக்கான். இது 7வது போட்டோ எடுக்க போறாங்க. அவ்வளவுதாங்க, ஆர்கான் கூட போட்டோ எடுக்கணும். அதெல்லாம் இல்ல, அவனுக்கு வேண்டிய ஆளு அங்க யாராவது வந்திருக்கிறாங்க. அங்க போயிட்டு பிஜேபி பேரங்க அது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு நிறைய இருக்கு. இவன் அங்க போய் எனக்கு தெரிஞ்சு அண்ணி சின்னண்ணி அங்க வராங்கல்ல, அதனால அங்க போயிருக்கு. தனித்தனியா போவோம் ஜோடியா. அவங்க எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இவர் போய் அக்ரிமெண்ட்ல சைன் போட வேண்டியது. இல்ல இப்ப போக வேண்டியதுதானே, ஜோடியா போக வேண்டியதுதானே 2 பேரும் கார்ல. ஏன் போவாங்க? நாளைக்கு போவாங்க. ஏங்க விடாதீங்க, நோட் பண்ணிட்டே இருங்க. நான் அந்த நார்த் இந்தியன் சேனல் நோட் பண்ணுங்க. இவன் எந்த ஹோட்டல்ல தங்குறான், அது எந்த ஹோட்டல்ல தங்குது. ஆல்ரெடி நோட் பண்ணி நாளைக்கு அட்லியும் அவங்க ஒய்ஃபும் போட்டோ போடுவாங்க. அவங்க 2 அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் பைத்தியம், அந்த பொண்ணு பிரியா. அது வந்து எல்லாத்தையும் அப்படியே அப்டேட் பண்ணோம், நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஒரே ஒரு போட்டோ மட்டும் ஜோடியா வந்துருச்சு. 3 ஷாவே ரீல்ஸ் பைத்தியம் தான். இப்ப பாருங்க, நாளைக்கு 2 பேரும் போட்டோ வந்தாலும் ஒயிட் பேர் 2 பேரும் சேர்ந்து போட்டோ வந்தாலும் என்னதான் சொல்லுவாங்க, ஏய் வளகாப்புக்கு போனாங்கடா. எந்த அட்லி படத்துல த்ரிஷா நடிச்சது? வளகாப்பு கலகல கல வேணா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவானுங்க. எல்லாத்துக்கும் ரெடி.